குவார்டர் ஃபைனலு உப்பிலியக்குடி விசஸ் வடுகப்பட்டி ஜிபிசிசி. இந்த மேட்சுக்கு வந்து 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் யூஸ் பண்ணும், 2 ஓவர் பவர் பிளே. வடுகப்பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா நம்ம சசியன் கார்த்திகை பார்க்க முடியுது. அதே மாதிரி உப்பிலியக்குடிக்கு ஓப்பனிங் பவுலரா பிரதீப். ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட பிரதீப், ஸ்ட்ரைக்ல சசி, நான் ஸ்ட்ரைக்ல கார்த்திக். ஓவர் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் நல்லா கிடைச்சிச்சு. கவர் சில பேருக்கு கண்டிப்பா அது ஒரு நாள் தான், விரட்டி போனாலும் பிடிக்க முடியாது. அங்க ஒரு 4 இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 4 பதிவு பண்ணிக்கலாம் சசி. ஹிட்டிங் மைனில் இறங்கி தான் சொல்லலாம். பவர் பிளே அதிகமாக ஸ்கோர் எடுக்கணுக்காண்டி முதல் பந்திலே ஒரு 4 பதிவு பண்ணிக்கலாம் சொல்லலாம். செகண்ட் ஒன். லோட்டா ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு, கேப்ல விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பா 2 எடுப்போம், 4க்கான வாய்ப்பும் பாப்பா. அங்கே ஒரு தடுப்பாளர் தடுக்கப்பட்டு ஈஸி டபுள். தேர்ட் ஒன். அட்டாக்கிங் சொல்லலாம், லெக் பை இதோட டாட் பால் பதிவு செய்யப்படுகிறது. ஃபோர்த் ஒன். குட் ஷாட். சரியான ஹைட்ல போயிருக்காங்கல்ல. அங்க லைன்ல இருந்து ஆறுமே கேட்ச் பிடிக்க சொல்லலாம், கம்பேக் சொல்லலாம். ஒரு 4 அடிக்கிற பேட்ஸ்மேன் இந்த நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பிரதீப். சசியோட விக்கெட்டை. ஒன்றன் பேட்ஸ்மேன் ராஜேஷ். குட் ஷாட். லாங்கான பேருக்கு விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்ப்போம். 2க்கான வாய்ப்பு பார்ப்போம். அங்கே மிஸ் பண்ணிக்காம சொல்லலாம். அங்கே ஒரு 4. இவர் சந்தித்த முதல் பந்திலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க ராஜேஷ். லாஸ்ட் ஒன். விக்கெட். கடைசி ஒரு பந்தையும் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பிரதீக். நல்ல ஓவர் போட்டு சொல்லலாம், கம்பேக் கழிவு சொல்லலாம். அந்த பால ஒரு முன்னாடி ஒரு 4 அடிக்கிற பேட்ஸ்மேன் இந்த நேரத்துலையும் விக்கெட் எடுத்து சொல்லலாம். இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸ்கோர் 10, 2 விக்கெட்டு. செகண்ட் பவர் பிளே போட பாலா ஸ்ட்ரைக்ல கார்த்திக். போன பால் ஒயிட். லெக் பை, ரன் அட் சான்ஸ். நல்ல ஒரு ஸ்டாப், டாட் பால். செகண்ட் டாட் பால். பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் ரெடி போட்டிருக்காங்க பாலா. நல்ல வேரியேஷன் சொல்லலாம். தேர்ட் ஒன். தேர்ட் மேல பேருக்கு விரட்டி போயிருக்காங்க அரவிந்த். ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அங்க ஒரு 4. 2 பால் டாட் பண்ணாலும் அடுத்த பாலே ஒரு 4 மாத்திருக்காங்க கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன். அதே முயற்சி அதே திசையிலே போயிருக்கு. குட் ஸ்டாப் அரவிந்த். 2 ஓடல, டாட் பால். அருமையாக ஃபில் பண்ணி சொல்லலாம். விட்டுருந்தா கண்டிப்பாக 4 போயிருக்கும். ரிவர்ஸ் டாய் பேட்டில் பட்டிருக்கு, விரட்டி போனால் பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4. இது வரையும் இந்த ஓவரில் மட்டும் 2 4 பதிவு பண்ணியிருக்காங்க கார்த்திக். ரிவர்ஸில் திரும்பி சொல்லலாம். லாஸ்ட் ஒன். ஆஃப் சைடில் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. 4க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அதுவும் 4. இந்த ஓவரில் மட்டும் 3 4 பதிவு பண்ணியிருக்காங்க கார்த்திக். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 23, 2 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட பிரசன்னா. ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா திரும்பி சொல்லலாம். அருமையான பேர்ஸில் போட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பிரசன்னா. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல செல்வா. அதே லைன் லெக்ஸில் தூக்கி விட்டுருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். விரட்டி வந்திருக்காங்க பொல்லாட். சிங்கிள். போன பால் ஒயிட். ஜாக்கிங் லென்த் அருமையாக எழுத்து சொல்லலாம், டாட் பால். லாங் ஆன்ல போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். குத்துனா பிடிக்கிறது கஷ்டம் தான். அங்கே ஒரு 4. இந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு தான் சொல்லலாம். 4 பதிவு பண்ணியிருக்காங்க கார்த்திக் இந்த நேரத்தில். போன ஓவரில் 3 4 பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஓவரில் ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். அதே முயற்சி இந்த முறை லாங் ஆஃப்ல போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். குட் ஸ்டாப் சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்ல செல்வா. ஸ்லோயர் ஃபைனலில் போயிருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணிங்க சொல்லலாம். 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். நோ சொல்லிட்டாங்க கார்த்திக். ஒரு சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 31, 2 விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் போடுற பிரதீப். இவருக்கு 2வது ஓவர் ஸ்ட்ரைக்ல செல்வா. ஓவர் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா திரும்பி சொல்லலாம். அருமையான வேரியேஷன் சொல்லிட்டு போட்டு டாட் பாலை பதிவு பண்றாங்க பிரதீப்.
செகண்ட் ஒன். அதே லைன் அட்டாக்கிங் டீல் சொல்லலாம். பைஸ்மேன் ரன்னோட பார்க்க ரன் அவுட் சான்ஸ் அப்பீல் பண்ணுறாங்க. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்டிக்கில் கார்த்திக். பேட்டர் டிப்பாக இருக்குது. விக்கெட்டுக்கு முயற்சி பார்ப்போம். மிஸ் பண்ணிக்காம சொல்லலாம் பிரசன்னா. டாட் பால். பிடிக்க வேண்டிய கேட்ச். ஸ்போர்ட்ஸுக்கான பிளேயர்னு பார்த்தா நம்ம வந்து கதிரை தான் சொல்லணும். நல்ல நெக்ஸ்ட் ஒன். இதுவரை இந்த ஓவரில் பெருசாக எதுவும் போடல. நல்லா போட்டு தான் சொல்லலாம் பிரதீப். லாங் ஆன்ல போயிருக்கு. விக்கெட் சான்ஸ். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்க சொல்லலாம். அகைன் மொத்தம் 2 கேட்ச் இது வரையும் மிஸ் பண்ணிக்க சொல்லலாம் கார்த்திகனுக்கு. இங்கே ஒரு டபுள் லைஃப் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ரிவர்ஸ் டாய் உடம்புல பட்டு நினைக்கிறேன். டாட் பால். லாஸ்ட் ஒன். டாட் பால். கடைசி ஒரு பந்தியும் டாட் பாலை பதிவு பண்றாங்க பிரதீப். 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 34, 2 விக்கெட்டு. ஃபோர்த் அவுட் பிரதீப் வந்து 3 ரன்ல அவங்க டீம் காண்டி வச்சு கொடுத்துருக்காங்க. பெருசாக எதுவும் போடலாம மிச்ச ஓவரை கம்பேர் பண்ணப்ப நல்லா பெஸ்ட்டு சொல்லலாம். லாஸ்ட் ஓவர் போட பிகே ஒரு பேட்ஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அதனால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ். ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா திரும்பிச்சு சொல்லலாம். அருமையான வெர்ஸில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பிகே. செகண்ட் ஒன். அதே லைன் டாட் பால். பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டாட் பண்ணி விட்டுருக்காங்க பிகே. நல்ல டெலிவரி சொல்லலாம். தேர்ட் ஒன். குட் ஷாட். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. சில பேருக்கு ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பை பார்ப்போம். யாருமே இல்ல. அங்க ஒரு 6 வெயிட் பண்ணிக்காங்க சொல்லலாம் சந்தோஷ். 2 பால் தொடர்ச்சியா டாட் பண்ணாலும் இந்த பால ஒரு மிட் விதிஸ்ல ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. அதே முயற்சி இந்த முறை லெக்ஸ்ல போயிருக்கு. குத்தி போயிருக்கு. குட் ஷாட் பொல்லாட். ரன் அவுட் சான்ஸ். குயிக்கா இருந்த இடத்த அடிச்சுக்கலாம். ஈஸி டபுள். 2 ஓட்டங்கள். ஃபிஃப்த் ஒன். பெரிய சட்டுக்கு முயற்சி குயிக்கா போட்டுக்கலாம் சொல்லலாம் பிகே. டாட் பால். லாஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்ல சந்தோஷ். டாட் பால். கடைசி 2 பதியும் டாட் பாலை பதிவு பண்றாங்க பிகே. 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 42, 3 விக்கெட்டு. 5 ஓவருக்கு 43 ஆடணும். படகுப்பட்டிக்கு ஓப்பனிங் பவுலரா விக்கி. உப்பிலிவடிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா பிரதீப் அண்ட் பிரவீன். ஃபர்ஸ்ட் பால் ப்ளே பண்ண விக்கி. ஸ்ட்ரைக்கில் பிரதீப். ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். லாக்கிங் நெயில் லோட்டாஸ் வாங்கியிருக்காங்க. ஆஃப் சைடில் போயிருக்கு. 4க்கான வாய்ப்பும் பார்ப்பான். அங்கே ஒரு 4. சந்தித்த முதல் பந்திலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க பிரதீப். செகண்ட் ஒன். ஆஃப் சைடில் தூக்கி விட்டுருக்காங்க. சரியான ஹைட்ல போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்கா சொல்லலாம். அங்கே ஒரு 4. பேக் டு பேக் தொடர்ந்து 2 4 பதிவு பண்ணியிருக்காங்க பிரதீப். ஹாட்ரிக் ஃபார் சான்ஸ் இருக்கு. ஸ்ட்ரைக்ல பிரதீப். பேட்டர் டிப்பா இருக்கு. தேர்ட் மேல போயிருக்கு. குட் ஸ்டாப் கார்த்திக். 2 விடல அருமையா ஃபீல் பண்ணிக்காங்க சொல்லலாம். டாட் பால். ஃபோர்த் ஒன். ஃபுல் டாஸ் பால். ரிவர்ஸ்ல திரும்பி இருக்காங்க. சரியான ஹைட்ல போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். விரட்டி போயிருக்காங்க. பிடிக்க முடியாது கண்டிப்பா. அதுக்கு 4க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அங்க ஒரு 4. இந்த ஓவர்ல மட்டும் 3 4 பதிவு பண்ணியிருக்காங்க பிரதீப். நெக்ஸ்ட் ஒன். அருமையில நிறுத்த சொல்லலாம். ஸ்டெம் லைன்ல போயிட்டு இருக்காங்க. டாட் பால். லாஸ்ட் ஒன். லாக்கிங் லோட்டாஸ் வாங்கியிருக்காங்க. லாங்கான்ல போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. விக்கெட்டு லூஸ் பண்ணாம 13 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். செகண்ட் பவர் பிளே போட கார்த்திக். ஸ்டிக்ல பிரதீப். அருண் சிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ரிவர்ஸ் டாய். டாட் பால். போன பால் ஒயிட்.
தேர்ட் மேல போயிருக்கு. கேப்லன்னு சொல்லலாம். விரட்டி போனாலும் பிடிக்க முடியாது. கண்டிப்பா அது ஒரு 4 தான். அங்க ஒரு 4. இந்த ஓவர்லையும் ஒரு 4 பதிவு பண்ணிக்காங்க பிரதீப். போன ஓவரில் 3 4 பதிவு பண்ணாங்க. இந்த ஓவர்லையும் ஒரு 4 பதிவு பண்ணிக்காங்க சொல்லலாம். குட் ஷாட். கவர் திசையில போட்டிருக்கு. ஃபில்டர் தலைக்கு மேல அது ஒரு 4க்கான வாய்ப்பா பார்ப்போம். அங்க ஒரு 4. பேக் டு பேக் தொடர்ந்து 2 4 பதிவு பண்ணிக்காங்க பிரதீப். குட் ஷாட். லெக் சைடுல இருக்கு. யாருமே இல்ல. 4க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அங்க ஒரு 4. ஹாட்ரிக் 4 கொண்டு வந்திருக்காங்க பிரதீப். தொடர்ந்து 3 பாலுக்கு 3 4 கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல் டாஸ் பால். லாக் ஆஃப்ல தூக்கி விட்டுருக்காங்க. அங்க லைன்ல இருந்து அருமையா கேட்ச் கொடுத்தாங்க சசி. கம்பேக் கொடுத்துருக்காங்க கார்த்திக். தொடர்ச்சியா 3 4 அடிக்கிற பேட்ஸ்மேன் இந்த நேரத்துல கடைசி ஒரு பந்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அபிஷேக் ஓகே ஓகே. லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். ஆஃப் சைடுல கேப்ல போயிருக்கு. கண்டிப்பா அது ஒரு 4 தான். அங்க ஒரு 4. இவர் சந்தித்த முதலே ஒரு 4 பதிவு பண்ணிக்காங்க பிரவீன். 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 30. ஒரு விக்கெட். 2 பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். தேர்ட் ஓவர் பட விக்கி. இவருக்கு 2வது ஓவர் ஸ்ட்ரைக்ல ராம். ஓவர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். ஆஃப் சைடுல போயிருக்கு. 2க்கான வாய்ப்பை பார்ப்போம். குட் ஷாட். சிங்கிள். செகண்ட் ஸ்ட்ரைக்ல பிரவி. ஃபைனல்ல போயிருக்கு. விரட்டி பார்ப்போம். 4க்கான வாய்ப்பை பார்ப்போம். அங்க ஒரு 4. ஆஃப் சைடுல போயிருக்கு. கண்டிப்பா வச்சிருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். இன்னும் பாலை எடுக்கல. சிங்கிள். ராம். ஃபுல் டாஸ் பால். லாங் ஆன்ல போயிருக்கு. சிங்கிள். ஆஃப் சைடுல போயிருக்கு. சிங்கிள். ஃபில்டர் தலைக்கு மேல போயிருக்கு. கண்டிப்பா 4க்கான வாய்ப்பு பார்ப்போம். விரட்டி போயிருக்காங்க. பிடிக்கிறது கஷ்டம்தான். அங்க ஒரு 4. லாஸ்ட் ஓவர் பாலையும் 4 பதிவு பண்ணிருக்காங்க ராம். 3 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 42. ஒரு விக்கெட். ஃபோர்த் ஓவர் சசி. மேட்ச் டிரா இருக்குன்னு 1 தான் ஸ்ட்ரைக்ல பிரவீன். ஆஃப் சைடுல போயிருக்கு. சரியான ஹைட்ல. அங்க ஒரு 4. நான் பால் போல நினைக்கிறேன். வின் பை உப்ளியக்குடி. இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணமே கண்டிப்பாக வந்து நம்ம பிரதீப்பை தான் சொல்லணும். ஏன்னா மொத்தம் வந்து இந்த மேட்ச்லேயே வந்து 6 நாளை பதிவு பண்ணிய பேட்ஸ்மேன் அவர்.